அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவிற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அவனது தூதர்களில் இறுதி தூதராக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கிளையார்கள் தோழர்கள் இன்னும் உலகில் வாழும் அத்துணை நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மார்க்கெட்டிற்கு ஒரு பொருள் வருகிறது. அது ஒரு புதிய பொருள். இதற்கு முன்னால் அந்த பொருளை யாரும் பார்த்ததில்லை. ஆனால் மனிதனுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையான பல தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு மிஷின், அது ஒரு பொருள். அது இப்பொழுது அந்த பொருளை, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நீங்கள் வாங்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், அத்துடன் அந்த பொருளை இயக்குவதற்குண்டான வழிகள் அடங்கிய ஒரு கேட்லாக், ஒரு புத்தக வடிவிலான ஒன்றையும் உங்களுக்கு தருவார். அது மட்டும் அல்லாமல் அதை எப்படி இயக்க வேண்டும் என்று சொல்லி இயக்கி கூட அதை உங்களுக்கு காட்டுவார்கள். அது மட்டும் அல்ல, அந்த பொருளிலே ஏதாவது ஒரு கோளாறு வந்துவிட்டால் அவன் சொல்லித் தந்ததின் பிரகாரம் நீங்கள் அதை இயக்கி பார்ப்பீர்கள், சரி செய்து பார்ப்பீர்கள். சரியாகவில்லை என்றால் எந்த இடத்தில் வாங்கினீர்களோ அல்லது அவன் சொன்ன இடத்திலே கொண்டு போய் கொடுத்து இதை சரி செய்து தாருங்கள் என்று அந்த ஷோரூமிலே கொடுத்து, அல்லது அதற்கு பிரத்யேகமான பயன்பாட்டை வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே கொண்டு போய் கொடுத்து அதை நீங்கள் என்ன செய்வீர்கள்? சரி செய்து கொண்டு வருவீர்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது உங்களுக்கு என்றால், எந்த ஒரு பொருளை யார் உருவாக்கினார்களோ அந்த பொருளை இயக்குவதற்கும் சரி செய்வதற்கும் அவனே வழிகாட்டுதல்களையும் அல்லது வழிகாட்டியையும் டெக்னீஷியன்களையும் அவனே என்ன செய்கிறான்? உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அவர்கள் செய்து காட்டியதன் பிரகாரம் அதை செய்ய போகும் பொழுது சரியாகி விடுகிறது. அல்லது அந்த புத்தகத்தில், அந்த கேட்லாக்கில் இருப்பதன் பிரகாரம் நீங்கள் செய்யும் பொழுது அது சரியாக ஆகிவிடுகிறது. இல்லை என்றால் அதனுடைய இயக்கம் நின்றது நின்ற மாதிரியே ஆகிவிடும், கோளாறு மாதிரியே என்ன செய்துவிடும், ஆகிவிடும். இது உலகத்திலே நீங்கள் உபயோகிக்கின்ற பொருள்களுக்கு உண்டான ஒரு நியதி, ஒரு அடிப்படை. எல்லாத்துக்கும் அப்படியே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். இறைவன் திருக்குறளிலே அப்படித்தான் சொல்கிறான், அலைக்கும் அன்ஃபுஸக்கும். உங்களை குறித்து நீங்கள் யோசியுங்கள், நீங்கள் பாருங்கள், உங்களை குறித்து நீங்கள் கவலை கொள்ளுங்கள். அப்படி என்றால் நம்மை படைத்தது யார்? நமக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை எதிலிருந்து தெரிந்து கொள்வது? யார் சொல்லித் தருவது? எந்த கேட்லாக் இருக்கிறது? எந்த டெக்னீஷியன் இருக்கின்றார்? நமக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். உலகத்திலே மனிதன் பிரச்சனை இல்லாமல் வாழ்வதில்லை. எத்தனையோ அம்சங்கள் இருக்கிறது அவனுடைய வாழ்க்கையிலே. சமூகம், பொருளாதாரம், அரசியல், தனிப்பட்ட வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இருக்கிறது. எல்லாத்திலும் அவன் ஈடுபட போகும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகளாக அவன் சந்திக்கின்றான். அப்ப இவைகளுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இவனாக யோசித்து ஒரு தீர்வை முடிவு செய்தால், அல்லது மனிதர்களாகவே சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுத்தால் சரியாக அமையுமா? சரியாக அமையுமா? யோசித்து பாருங்கள். ஆக யாரால் இதற்கு தீர்வு தர முடியும்? யாரால் வழிகாட்டுதலை கொண்டு வர முடியும், வழிகாட்ட முடியும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா,
ஒரு பொருளை யார் உருவாக்கினார்களோ அவன்தான் அந்த பொருளுக்குண்டான வழிகாட்டுதல்களையும் தர முடியும் என்று அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கையை இந்த மக்களுக்கு ஊட்டுகிறது. உங்களை ஒரே இறைவன் படைத்தான், உங்களை ஒரே இறைவன் தான் படைத்தான், ஒரே ஆன்மாவிலிருந்து தான் படைத்தான் என்று இஸ்லாமிக தெளிவான ஒரு வழிகாட்டுதலை தருகிறது. ஆக படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒருவனால் தான் நமக்கு வழிகாட்ட முடியும். நம்மை படைத்தவனுக்கு தான் நமது பலம் பலவீனம் தெரியும். நம்மை படைத்தவனுக்கு தான் நம்முடைய பலம் பலவீனம் தெரியும். அந்த அடிப்படையில் உலக வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் அவருடைய தீர்ப்பின் அடிப்படையில், யாருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் இதை பெற வேண்டும் என்றால் இறைவன் சொல்லித் தருகிறான். இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நீங்கள் வாழ வேண்டும் என்ற ரீதியிலே படைத்துவிட்டு நான் சும்மா இருக்கவில்லை, வாழ்வதற்குண்டான வழிகாட்டுதல்களையும் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். இறைவன் சொல்லி காமிக்கிறான், வழிகாட்டுதல்களையும் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். அந்த வழிகாட்டுதல்களை முழுமையாக வாழ்ந்து காட்டுவதற்குண்டான வழிகாட்டியையும் வழங்கியிருக்கிறேன். வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருக்கிறேன், வழிகாட்டியையும் வழங்கியிருக்கிறேன். வேதத்தையும் வழங்கியிருக்கிறேன், வேதத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி தூதர்களையும் அனுப்பியிருக்கிறேன். இதற்கு இறைவன் வைத்திருக்கின்ற பெயர் தூதர், ரசூல் அரபியில், நபி அரபியில். ஆக தூதர் என்று குறிப்பிட்டு காமிக்கிறான், ரசூல் என்று சொல்லப்படுகிறது. அந்த வாழ்ந்து காட்டுவதற்காக வேண்டி வந்தவர்களை இறைவன் ரசூல் என்று அழைக்கின்றான், நபி என்று அழைக்கின்றான். ஆகவேதான் முதல் மனிதர் ஆதமையே இறைவன் நபியாக அனுப்பினான், வழிகாட்டுபவராகவே அனுப்பினான். அந்த தன்மையை அவர்களுக்கு ஊட்டியவர்களாகவே அனுப்பினான். அந்த அடிப்படையிலே பல்வேறு சமூகங்கள் உலகத்திலே தோன்றி வாழப்போகும் பொழுது அந்தந்த சமூகத்தினுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு, அந்தந்த சமூகத்தினுடைய வாழ்க்கை சூழலை அடிப்படையாக கொண்டு வல்ல இறைவன் வழிகாட்டி இறை தூதர்களை ஆங்காங்கே அனுப்பியிருக்கின்றான். இறைவன் சொல்கிறான், இந்த உலகத்திலே இறை தூதர்கள் அனுப்பப்படாத சமூகமே இல்லை என்று சொல்லி, நான் ஏன் இறை தூதர்களை அனுப்பினேன் என்பதற்குண்டான ஒரு கேள்வியை இறைவன் குர்ஆனிலே கேட்டு அதற்கு பதிலையும் சொல்கிறான். எப்படி என்றால், மரணத்திற்கு பின்னால் உண்டான வாழ்க்கையிலே நான் அவனிடத்திலே கேள்வி கேட்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொண்டாய் என்று கேட்கப் போகும் பொழுது, அவன் நான் இப்படி அமைத்துக் கொண்டேன் என்று தன்னிஷ்டத்திற்கு சொல்லிவிடக் கூடாது. ஏன் நீ அப்படி அமைத்துக் கொள்ளவில்லை என்று இறைவன் கேட்கப் போகும் பொழுது, எனக்கு அப்படி ஒன்றும் தகவல் இல்லையே, எனக்கு ஒன்றும் செய்தி இல்லையே, நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறையும் நெறிமுறையும் நீ எனக்கு தரவில்லையே, அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி நீ நினைத்ததன் பிரகாரம் வாழ்ந்திருக்க முடியும் என்று இறைவனிடத்திலே கேள்வி கேட்டுவிடக் கூடாது. அதனால் தான் இறைவன் தூதர்களை அனுப்பியிருக்கிறார். இப்படி வாழ வேண்டும் என்று இந்த மனிதர்களுக்கு நீர் சொல்லிக் கொடும், இறைவன் காட்டி தந்த வழியின் பிரகாரம் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடும். மக்கள் கேட்டார்கள், இந்த தூதர்களை பார்த்து கேட்டார்கள், எல்லா தூதர்களையும் பார்த்து கேட்டார்கள், உம்மை தவிர இறைவனுக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா? ஒரு மனிதரைத்தான் இறைவன் தூதராக அனுப்ப வேண்டுமா? நம்மை விட சக்தி நிறைந்த தேவதைகளை இறைவன் தூதராக அனுப்பியிருக்க கூடாதா? இதையெல்லாம் மலக்குகளை இறைவன் தூதராக அனுப்பியிருக்க கூடாதா? ஆகவே உம்மை தூதர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் மக்கள் அந்த தூதரின் மீது வெறுப்பை காட்டினார்கள். அதற்கும் இறைவனே அந்த வேதத்திலே பதில் சொல்கிறான், நபியே அந்த மக்களுக்கு சொல்லும், நீங்கள் எல்லாம் மலக்குகளாக, நீங்கள் எல்லாம் தேவதைகளாக இருந்திருந்தால் உங்களுக்கு மலக்குகளை தேவதைகளை
என்ன செஞ்சிருப்போம்? உங்களுக்கு தூதர்களாக அனுப்பியிருப்போம். ஆனால் நீங்கள் மனிதர்கள். இந்த மனிதர்களுக்கு மனிதர்கள் தான் தூதராக வர முடியும். இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு சட்டத்தை பின்பற்றுவதற்கு சொல்லித்தர போகும் பொழுது ஈஸியாக நீங்கள் சொல்லிவிடுவீர்கள், நீங்கள் மலக்கு, நீங்கள் தேவதை, ஆகவே நீங்கள் வானவர்கள், ஆகவே உங்களால் அதை செய்ய முடியும். நாங்கள் மனிதர்கள், எங்களால் செய்ய முடியாது என்று நீங்கள் கையை விரித்து விடுவீர்கள். இதற்குத்தான் இறைவன் என்ன செய்தான்? மனித பலவீனங்கள் கொண்ட அந்த மனிதரையே இறைவன் தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான். பசியிலிருந்து, தாகத்தில் இருந்து, மனிதனுடைய பல்வேறு விதமான ஆசாபாசங்களில் இருந்து, இது போன்ற அத்தனை மனிதனுடைய எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய மனிதரையே தூதராக இறைவன் அனுப்பி, இந்தந்த சூழ்நிலை எல்லாம் உனக்கும் இருக்கிறதோ அது போன்ற சூழல் இவருக்கும் இருக்கிறது, இறை தூதருக்கும் இருக்கிறது. அவருக்கும் தூக்கம், அவருக்கும் ஆசை இருக்கிறது, அவருக்கும் பசி இருக்கிறது. அப்படி இருக்க போகும் பொழுது அவரால் முடிகிறது என்றால் உன்னால் ஏன் முடியாது? ஆக இப்படித்தான் நீ வாழ வேண்டும், இந்த சட்டத்துக்குட்பட்டுத்தான் நீ இருக்க வேண்டும் என்ற ரீதியை விளக்குவதற்காக இயற்கையின் அடிப்படையில் இயல்பாக யோசித்த உடனே புரிந்து கொள்கின்ற சூழ்நிலையை உருவாக்குகின்ற நிலையிலே இறைவன் தூதர்களை வழிகாட்டிகளாக அனுப்பியிருக்கிறார். இது அவசியம் நேயர்களை, இது அவசியம். நம் இஷ்டத்திற்கு நாமளாக ஒரு சட்டத்தை உருவாக்கி நம்மளால் வாழ முடிவதில்லை, வாழ முடியாது. அதனால்தான் குழப்பமும் பிரச்சனையும். என் சமூகத்திற்கு தோதாக நான் முடிவு செய்வேன், என் சொந்தத்திற்கு தோதாக நான் முடிவு செய்வேன், என் இனத்திற்கு தோதாக நான் முடிவு செய்தேன், சாதகமாக முடிவு செய்வேன், என் அறிவுக்கு தோதாக முடிவு செய்வேன். ஆக இவைகள் எல்லாம் நாம் நம்மை பற்றி உண்டான பலவீனத்தை அறியாமல் எடுக்கின்ற முடிவுகள். ஆனால் வல்ல இறைவன் நீதியாக நேர்மையாக வாழ்வதற்குண்டான ஒரு நிலையை, மனித பலவீனங்கள் அத்தனையும் அறிந்த இறைவன் நமக்கு ஒரு வழிகாட்டியை தந்தார். இதற்குத்தான் தூதர் என்பது. ஆகவேதான் அந்த தூதர்கள் கள்ளம் கபடமற்றவர்களாக, உத்தவர்களாக, தூய்மையானவர்களாக, நேர்மையானவர்களாக, ஒழுக்க சீலர்களாக, குணத்தில் நிறைந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இந்த மனிதர்களுக்கு முன்மாதிரி, இந்த மனிதர்களுக்கு முன்மாதிரி. ஆகவே இறைவன் அத்தனை விதமான தீமைகளிலிருந்தும் அவர்களை அல்லாஹ் இறைவன் பாதுகாக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்கின்றான். இது இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நிலை. ஏதோ தூதர்கள் என்று சொன்னால் ஏதோ சர்வ சாதாரணமாக நாம் என்ன செய்து விடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. ஆனால் அவர்கள் இந்த மனிதர்களுக்கு வழிகாட்டிகளாக இறைவனால், இறைவனுடைய பாதுகாப்பில் இந்த உலகத்திலே மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். வழிகாட்டுபவர்களை குறித்து இவர்கள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தது வேற. சொன்னாங்க, இவர் என்ன தூங்குறாரு, இவர் என்ன தண்ணி குடிக்கிறாரு, இவர் என்ன கடத்தரவுக்கெல்லாம் போறாரு, கடை வீதிகள் நடமாடுகிறார், இப்படிப்பட்டவரெல்லாம் எப்படி தூதராக முடியும் என்றெல்லாம் மக்கள் என்ன செய்தார்கள், கேட்டார்கள். அவர்கள் தூதர் என்றாலே வேறு விதமாக யோசித்து வைத்திருந்தார். அற்புதத்தை நிகழ்த்தி காட்டக்கூடியவர், இது மாதிரியாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதல்களையும் அந்த தூதர்கள் மூலியமாகத்தான் நீங்கள் பெற வேண்டும். அதுதான் எனது கட்டளை, எனது நியதி என்று இறைவன் நமக்கு என்ன செய்திருக்கிறான், வழங்கியிருக்கின்றான், சொல்லி தந்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே பல சமூகத்திற்கு பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அல்ல இறைவன் இறுதி நபியாக, இதற்கு மேல் தூதர்கள் வரப்போவதில்லை. அந்த அளவிற்கு உலகத்தினுடைய சூழலும் நிலையையும் இறைவன் ஏற்படுத்தி வைத்து விட்டார். இறுதி நபியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து திருக்குர்ஆனை அவர்களுக்கு வேதமாக வழங்கி அவருடைய வாழ்க்கை சூழலை இந்த மக்களுக்கு முன்மாதிரியாக இறைவன் ஏற்படுத்தி
அந்த ரீதியில் தான் இஸ்லாமிய போதனைகள். குர்ஆன் என்று ஒன்று இருக்கிறது, ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. குர்ஆன் என்பது இறைவன் புறத்திலிருந்து நேரடியாக இறை தூதருக்கு சொல்லப்பட்டவை. ஹதீஸ் என்பது இறை தூதர் இறைவனுடைய அந்த முழுமையான வழிகாட்டுதலின் அடிப்படையில் வாழ்க்கையினுடைய பல்வேறு விதமான பரிணாமங்களிலே எடுத்த சொல்லும் செயலும் முடிவுகளும் சமிக்ஞைகளும் ஹதீஸாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இறை தூதருடைய வாழ்க்கை திறந்த புத்தகமாக இருக்கிறது. அவர்களுடைய எல்லா வாழ்க்கை சூழலும் மக்களுக்கு அப்படியே தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இறக்கும் பொழுது அவர்களுடைய தாடியிலே எத்தனை நரைமுடிகள் இருந்தது என்று வரைக்கும் அங்கு கணக்கிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த இறை தூதரை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஆக குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கையினுடைய அத்தனை பரிணாமங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கை சூழல் முன்மாதிரியாக இருக்கிறது. அந்த முன்மாதிரியை பெற்றுத்தான் இந்த உலக மக்கள் வாழ வேண்டும். அதன் மூலியமாகத்தான் வெற்றி கிடைக்கிறது. அதன் மூலியமாகத்தான் சுபிச்சம் நமக்கு இருக்கிறது. மரணத்திற்கு பின்னால் உண்டான வாழ்க்கையிலே இது குறித்துத்தான், இந்த வாழ்க்கை குறித்துத்தான் இறைவன் நம்மிடத்திலே கேட்பான். அந்த வாழ்க்கைக்கு பதிலாக தயாராக நாம் செல்லும் பொழுதுதான் அங்கே நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்ற விஷயத்தை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நேயர்களே, தூதர்கள் என்று சொன்னால், நபி என்று சொன்னால், இறை தூதர் என்று சொன்னால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மனிதர்களுக்கு முழுமையாக வழிகாட்டுவதற்கு தகுதியாக அனுப்பப்பட்டவர்கள் என்று அதனுடைய பொருளாக என்ன செய்கிறது இருக்கிறது. இது அவசிய தேவையாகவும் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வது நம் மீது அவசியமாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகவே இறைவன் படைத்த நாம் இறைவன் காட்டிய வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொள்ளப் போகும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலை இறைவன் நமக்கு அமைத்துக் கொடுப்பதற்கு அருள்பாலிப்பானாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.